everyone, welcome to our channel. In the video la class 12th NCERT Maths chapter 7 integrals la exercise 7.2 la question number 23 வந்து பார்க்குறோம். So question number 23 la வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா sin inverse of x by square root of 1 minus x square. ஸோ இதை வந்து நம்ம இன்டகிரேஷன் பை சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு தெரியும் இங்கே வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ இப்போது இதை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நான் வந்து எதை வந்து நான் டீன்னு எடுத்துக்கலாம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து நான் டீன்னு எடுத்துக்கலாம். ஸோ புட் சைன் inverse of x is equal to t அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை differentiate with respect to x வந்து நான் பண்ணுறேன். sin inverse of x differentiate பண்ணும் போது 1 by 1 minus 1 square root of 1 minus x square வரும் equal to dt by dx. இப்போது இது cross multiply பண்ணி எடுத்துக்கலாம். So dx by square root of 1 minus x square equal to dt. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா sin inverse of xக்கு நான் t போடலாம். dx by square root of 1 minus x squareக்கு dt வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எனக்கு எப்படி வந்து இது மாறும், t into dt அப்படின்னு வந்து எனக்கு மாறும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் t to the power 1 என்ன வரும் நம்மளுக்கு, t to the power 1 plus 1 by 1 plus 1 plus cன்னு வரும். that is t square by 2. இப்போது இங்கே t இருக்கிற இடத்துல நம்ம என்ன போடலாம், sin inverse of x வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ 1 by 2 into இந்த t ஸ்கொயருக்கு பதிலாக sin inverse of x the whole square plus c. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 23. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 24 வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 24 வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 cos x minus 3 sin x by 6 cos x plus 4 sin x வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இன்டகிரேட் பண்ணோம். ஸோ இப்போ இங்கே வந்து டினோமினேட்டரில் வந்து நான் பார்த்தோம்னா இங்கே 6 4 வந்து இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து என்னது, ரெண்டுத்துக்குமே காமன் மல்டிப்புளாக வந்து நம்ம 2 வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போது இப்போ 2 cos x minus 3 sin x by 2 காமனாக எடுத்தோம்னா 3 cos x plus 2 sin x வந்து நம்மளுக்கு வரும் இன்ட்டு dx. ஸோ இப்போது இங்கே எப்போமேன்னு சொல்கிறத விட ஸோ 90% ஆஃப் த சம்ஸில் வந்து நம்ம டினாமினேட்டர் பார்ட்டில் இருக்கிறத வந்து நம்ம டீக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணும் போது நம்மளுக்கு நியூமரேட்டர் வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ இது எல்லா சம்ஸ்லேயுமே 100% அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, சில எக்ஸப்ஷன் சம்ஸ் வந்து எப்போவுமே இருக்கும். பட் ஆனால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சம்ஸுக்கு நீங்கள் வந்து டினாமினேட்டரில் இருக்கிறத எடுத்து டீன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது நம்மளுக்கு நியூமரேட்டர் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், இங்கே புட் 3 cos x plus 2 sin x is equal to t and differentiate with respect to x. இப்போது இங்கே 3 இருக்கா, ஸோ 3 cos xஐ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் sin x வந்துடும் ப்ளஸ் 2 sin xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா cos x வரும் ஈக்குவல் டு dt by dx. இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ வந்து 2 cos x minus 3 sin x வந்து எனக்கு கிடைக்கும் இன்ட்டு dx ஈக்குவல் டு dt. இப்போ இதை செக் பண்ணி பார்த்தோம்னா இது அப்படியே வந்து நியூமரேட்டர் வேல்யூ dx. ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம், dtன்னு வந்து போட்டுக்கலாம். 2 இன்ட்டு இது வந்து என்னது டீன்னு வந்து நம்ம எடுத்துருக்கோம், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், dt பை டீன்னு வந்து நம்மளுக்கு வரும். இந்த 2 இருக்குல்ல, இந்த 2வை வந்து நான் வெளியில் எடுத்து 1 by 2ன்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ 1 by t இன்டகிரேஷன், அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் 1 by t இன்ட்டு dt அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1 by t வந்து என்னது, இட் இஸ் log t. ஸோ 1 by 2
log t plus c. ஸோ t இருக்கிற இடத்துல நான் என்ன எடுத்துருக்கணும் அதை சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். ஸோ 1/2 log 3 cos x plus 2 sin x plus c. இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த 24th question. 25th questionல என்ன கொடுத்துருக்காங்க, 1/cos square x into 1 minus tan x the whole square அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே 1/cos square xன்னு வந்து இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா sec square xன்னு எழுதலாம் by 1 minus tan x the whole square into dx. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம டினாமினேட்டர் எடுத்தால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு நியூமரேட்டர் கிடைக்குதா அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே வந்து 1 minus tan xை நான் டீன்னு எடுத்தோம்னா எனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது தான் எனக்கு sec square x கிடைக்கிது. ஸோ அப்போனா நான் என்ன எடுக்கலாம், புட் 1 minus tan x equal to tன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 0 minus tan xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா sec square x equal to dt by dx. ஸோ sec square x into dx வந்துடும் equal to minus dt அப்படின்னு வந்து எனக்கு வரும். ஸோ இந்த மைனஸை வந்து இங்கே இன்டெக்ரலுக்கு வெளியில் எடுத்துடலாம். மைனஸ் இங்கே என்ன இருக்குது, sec square dxக்கு பதிலாக dt போட்டுடலாம். 1 minus tan x t, ஸோ t square. ஸோ மைனஸ் இது 1/t square into dt ஃபார்மில் வந்து இருக்குது. இது எப்படி எடுத்துலாம், இன்டெக்ரேட் பண்ணோம்னா மைனஸ் இதை வந்து எப்படி எழுதலாம், இது வந்து t to the power -2ன்னு வரும். ஸோ -2 + 1 by -2 + 1 plus c. ஸோ minus t to the power -1 by -1 plus c. ஸோ t to the power -1 plus c வந்து வரும். ஸோ 1/t plus c. ஸோ அப்போ 1/t வந்து என்னது 1 minus tan x plus c. ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 25. கொஷின் நம்பர் 26. கொஷின் நம்பர் 26ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா cos √x by √x dx. ஸோ இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே எதை வந்து டீன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே எடுத்துக்கிற மாதிரி தான் டினாமினேட்டர் வேல்யூ √x is equal to t, அதாவது x to the power 1/2 equal to tன்னு எடுத்துக்கலாம். இப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ அப்போ என்ன வரும், d by dx of x to the power n வந்து என்ன வரும் நம்மளுக்கு n into x to the power n minus 1. ஸோ அப்போ 1/2 into x to the power 1/2 minus 1 equal to dt by dx வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 1/2 into x to the power minus 1/2 equal to dt by dx, அதாவது 1/2 √x is equal to dt by dx. ஸோ நான் இந்த dx இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அப்போ நான் dx by √x எடுத்துக்கலாம். இந்த 2 வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறேன், அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 2 into dt வந்து வரும். ஏன்னா எனக்கு dx by √xக்கு இங்கே அதை அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், 2 into dtன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். cos √xக்கு cos tன்னு வந்து நான் போட்டுக்கலாம். ஸோ cos t இது வந்து dx by √xக்கு 2 dt வந்து வரும். ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா 2 இது வந்து என்ன வரும், cos tயை வந்து integral of cos t will be sin t plus c. ஸோ 2 sin t ஓட வேல்யூ √x plus c. ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த 26th கொஷின். ஸோ நீங்கள் எதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
அது வந்து நீங்கள் நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். சம்மை பார்க்கும் போதே ஃபார்முலாஸ் தரோ பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ரெண்டுமே வந்து நம்ம கண்டினியூஸாக செய்யும் போது நம்மளுக்கு வந்து சம்மு கொடுத்த உடனேவே வந்து நம்மளுக்கு தெரியும், இந்த இடத்துல வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணணும், இதை வந்து யூஸ் பண்ணணும், இதை வந்து டீயாக எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அப்போ ஈஸியாக சம் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ கொஷின் நம்பர் 27. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் sin 2x இன்டூ cos 2x dx வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து எதை நம்ம டீன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே வந்து sin 2xை வந்து நான் டீன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது sin xை cos x வந்து எனக்கு கிடச்சிரும். ஸோ புட் sin 2x is equal to t and differentiate with respect to x. sin 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா cos 2x வரும். x இருக்கிற இடத்துல 2x இருக்குது. ஸோ திருப்பியும் 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்ட்டு 2 வரும். dt by dx வந்து கிடைக்கும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி cos 2x இன்ட்டு dx எடுத்துகிட்டு போகிறேன். dt by 2 வந்து வந்துடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கீழே கொண்டு வந்துடுறேன். இப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் sin 2xக்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் t வந்து போடலாம். cos 2x இன்ட்டு dxக்கு பதிலாக dt by 2. ஸோ 1/2 வெளியில் எடுத்து எழுதிடுறேன் அண்ட் dt. ஸோ 1/2 இன்டகிரல் t to the power 1/2 இன்ட்டு dt வந்து வரும். ஸோ 1/2 இதை வந்து நான் இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா t to the power 1/2 plus 1 1/2 plus 1 plus c. So it will be 1/2 into t to the power 3/2 3/2 plus c. இதை வந்து மேலே எடுத்துகிட்டு வரேன் 3/2. ஸோ 1/2 into 2/3 into t to the power 3/2 plus c. 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். 1/3 t to the power 3/2 plus c. இப்போ 1/3 டீயோட பிளேஸில் நம்ம என்ன எழுதியிருக்கோம், டி என்னன்னு எடுத்திருக்கோம், sin 2x. ஸோ sin 2x to the power 3/2 plus c. ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 27. ஸோ கொஷின் நம்பர் 28. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா cos x by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus sin x dx. ஸோ எப்போவுமே நம்ம எடுத்துக்கிறது தான் டினாமினேட்டர் வேல்யூ. ஸோ புட் 1 plus sin x is equal to t. Differentiate with respect to x வந்து பண்ணுறேன். sin xஐ differentiate பண்ணால் cos x equal to dt by dx. cross multiply பண்ணலாம். ஸோ cos x into dx is equal to dt. substitute பண்ணிக்கலாம். ஸோ cos x into dxக்கு வந்து dt by square root of t. ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து எப்படி எழுதலாம் நம்ம, ஃபஸ்ட்டு இன்டகிரல் t to the power -1/2 into dt வந்து வரும். ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா t to the power -1/2 plus 1 -1/2 plus 1 plus c வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இட் வில் பி t to the power 1/2 by 1/2 plus c வந்து நம்மளுக்கு வரும். இந்த 1/2வை நான் மேலே எடுத்துகிட்டு வரேன். ஸோ 2 into t to the power 1/2 plus c வந்து வரும். 2 into square root of t-யோட வேல்யூ வந்து என்னது 1 plus sin x plus c. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 28. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 29 வந்து பார்க்கலாம். கொஷின் நம்பர் 29ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா cot x into log sin x dx வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது நான் sin xஐ மட்டும் நான் டீன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ cot xஐ வந்து நம்ம எடுக்க முடியாது. இப்போது sin xஐ மட்டும் நான் டீன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன வரும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது எனக்கு cos x வந்து வரும். இது வந்து dt by dx. ஸோ cos x into dx is equal to dt
அப்படின்னு வந்து வரும். இப்போ இதை நான் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே சால்வ் ஆகிறது. இப்போ காஸ் எக்ஸ் காட்டை வந்து நம்ம எப்படி எழுதலாம், காஸ் பை சைனுன்னு வந்து எழுதலாம். ஸோ அப்போ இங்கே காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் இன்ட்டு லாக் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு வந்து வருது. அப்போ நான் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணும் போது காஸ் எக்ஸ் டிஎக்ஸ்னு எடுத்துக்கிறத நான் டீன்னு வந்து எடுத்துக்கிறேன். இங்கே பை டி வந்துடும். இங்கே வந்து லாக் சைன் எக்ஸ்னு இருக்குது, லாக் டீன்னு வந்து வரும். அப்போது இந்த மாதிரி எனக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து எனக்கு ஃபர்தராக திருப்பியும் நான் சால்வ் பண்ணுறது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துக்கிறதுக்காக நான் என்ன எடுத்துக்கிறேன்னா புட் லாக் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டெப்பு வேண்டாம். இப்போ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து பண்ணுறோம். ஸோ லாக் சைன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 பை சைன் எக்ஸ் வரும். சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது காஸ் எக்ஸ் வரும் ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ். டிஎக்ஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடி. ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம், காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்க்கு பதிலாக நான் டிடின்னு எழுதலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நான் காட் எக்ஸை வந்து நான் மாற்றி எழுதிக்கிறேன். ஸோ cos x by sin x into log sin x dx. இப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன போடலாம், dtன்னு வந்து நான் போடலாம். log sin x வந்து என்னது t. ஸோ t into dt அப்படின்னு வந்து வந்துடும். இன்டகிரேட் பண்ணும் போது 1 + 1 1 + 1 + c. ஸோ t square by 2 + c. So 1 by 2 t square plus c வரும். That is 1 by 2 t square na log sin x the whole square plus c. So இதான் வந்து final answer for question number 29. Question number 30 வந்து பார்க்கலாம். So sin x by 1 plus cos x into dx வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே நான் சொல்கிறது தான், ஃபஸ்ட் என்ன பண்ணணும், டினாமினேட்டர் எடுத்துகிட்டு டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு நியூமரேட்டர் கிடைக்குதான்றது வந்து பார்க்கணும். ஸோ 1 + cos x ஈக்குவல் டு டீன்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ 0 + cos எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ்னு வந்து கிடைக்கும். ஸோ அப்போது இங்கே sin x into dx is equal to minus dt அப்படின்னு வந்து வரும். ஸோ இன்டக்ரல் sin x dxக்கு பதிலாக மைனஸ் dt போட்டுக்கலாம் by t. ஸோ which is minus இன்டக்ரல் 1 by t into dt. ஸோ 1 by t இன்டகிரேட் பண்ணோம்னா வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், log வந்து கிடைக்கும். ஸோ மைனஸ் log t plus c. ஸோ மைனஸ் log t இருக்கிற இடத்துல 1 + cos x plus c வந்து வரும். ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 30. இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 31 வந்து பார்க்கலாம். ஸோ 31 வந்து முன்னாடி சம் பண்ணோம்ல அதே மாதிரி தான். ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா இங்கே ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க டினாமினேட்டரில். ஸோ அங்கே டீன்னு நம்ம எதை எடுத்துக்கிட்டோம், 1 + cos x எடுத்துக்கிட்டோம்ல அதே மாதிரியே எடுத்துக்கலாம். ஸோ 1 + cos x is equal to t. டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ். ஸோ இங்கே என்ன வரும், சைன் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிடி. ஸோ மைனஸ் இங்கே வந்து இன்டகிரல் வந்துடும். எதுக்கு இந்த மைனஸ் போட்டிருக்கேன்னா சைன் எக்ஸ் டிஎக்ஸ்க்கு பதிலாக மைனஸ் டிடிக்கு பை டி ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மைனஸ் டி டு த பவர் -2 டிடி வந்து வரும். ஸோ மைனஸ் இதை வந்து இன்டகிரேட் பண்ணோம்னா டி டு த பவர் -2 + 1 -2 + 1 ப்ளஸ் சி வந்து வரும். விச் இஸ் மைனஸ் டி டு த பவர் -1 பை -1. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும், டி டு த பவர் -1 ப்ளஸ் சி.
இங்கே 1 + cos x the whole power -1 + c which is nothing but 1/1 + cos x + c வந்து வரும். ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 31. ஸோ முன்னாடி சம் போட்ட மாதிரியே தான் இங்கே ஸ்கொயர் இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி சேம். அதனால் இந்த ஸ்டெப்பு மட்டும் மாறும். ஸோ இந்த சம்மோட வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.